அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. 11ஆம் இடமான ரிஷப ராசியில் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு 11/7/2024 முதல் 25/8/2024 ஆகிய சுமார் 45 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. இந்த அமைப்பு, இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு அரிதான சேர்க்கை என்றே சொல்லலாம். ஏன்னா சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குரு பகவான் நவ கிரகங்களில் மங்கள கிரகம் என்று அழைக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒருவருக்கு செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று கூறலாங்க. அடுத்ததான் இந்த செவ்வாய் பகவான், நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி மற்றும் வலிமை, வீரம் ஆகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய அதாவது கஷ்டங்களோ சரி, தன்னுடைய நஷ்டங்களோ சரி, மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்றே சொல்லலாங்க. ஸோ இருக்கக்கூடிய இடத்துல தன்னை விட மற்றவங்களை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், சுறுசுறுப்பாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அமைப்பு, இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பதவியை பறிகொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கியிருக்குங்க. அடுத்ததாக தேவையில்லாத விஷயங்களுக்கு கடனை வாங்கி அந்த கடனுக்கு அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போட்டு அந்த கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறதே உருவாயிருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே தடைங்க. நம்மன்னு பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணால் அது அப்படியே பிளாக் ஆகி நிற்கிது. ஸோ அடுத்தவங்களுக்கு அந்த ஐடியாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க 100% சக்ஸஸில் நிற்கிறாங்க. ஸோ ஏன் இந்த நிலை? நம்மளும் எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறோங்க, எல்லாமே சுறுசுறுப்பாக தான் செயல்படுறோம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, எல்லா விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. ஆனால் ஏன் எல்லாமே காரிய தடைகளாகவே இருக்குது? பணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கோம், இந்த பணம் கரெக்டான நேரத்தில் கிடச்சதுன்னா எல்லா அமைப்பும் சரியாக இருக்கும்னு நினச்சா அந்த பணமும் கரெக்டான கையில் சேரல. ஒரே சில சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையவே தடம் புரட்டி போட்டுச்சு. அதாவது இந்த நிலையெல்லாம் நமக்கு எப்படி வந்தது, இந்த நிலையிலேருந்து வெளியவே வர முடியாதா, இந்த இழப்புகளை நம்மளால் சமாளிக்கவே முடியாதா, இந்த இழப்புகளால் நம்ம சந்தித்த வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரே சின்ன நிகழ்வு தன்னுடைய வாழ்க்கையை தலைகீழ தான் புரட்டி போட்டுச்சுங்க. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை தரமே அப்படியே மாறிடுச்சு. வாங்காத இடத்துல கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை, அதனால் நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சு. கடனை கொடுக்க முடியலேன்னு சொல்லி கடன்காரன் நம்மளை கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல படக்கூடிய அவமானங்கள் அப்படிங்கிறத நிறைய சந்திச்சிட்டோங்க. இந்த நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? தொழிலில் சரியான லாபம் அப்படிங்கிறதே இல்லைங்க. நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தது. நானும் பிஸ்னஸ் எல்லாத்து முறை தான் ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாபடியும் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் திடீர்னு ஒரு சரிவு, அந்த சரிவை சமாளிக்கிறதுக்குள்ளே நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த சரிவிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி அதுக்கு உண்டான கடன் வாங்கினது, ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் நின்று கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை மாற்றி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி நிலையிலிருந்து நான் வெளியே வர முடியாதான்? என்னுடைய தொழிலை மறுபடியும் பழையபடி கொண்டு போக முடியாதா? அந்த தொழிலில் என்னால் வெற்றி காண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ, இல்லை பணம் கேட்டு நிறைய தொந்தரவு பண்ணாங்களோ, உங்களுடைய நிலையை அறிந்து அவங்களே உங்களுக்கு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் உருவாகும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் கடன் வாங்கினீங்க, ஓகே, கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியல, நீங்கள் சரியாக உங்களுக்கு பிஸ்னஸ் போகலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள், இதில் லாபத்தை சம்பாரித்து அதிலிருந்து என்னுடைய கடனை கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. நின்று போன தொழிலை கண்டினியூ பண்ணுற மாதிரியும்
தொழிலில் நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. ஸோ எப்படி எந்த இடத்துல நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கிறோம், அந்த தவறை எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு உங்களுடைய பிஸ்னஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு சக்ஸஸை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது, உங்களுடைய தொழிலை பார்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து பொறாமப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல முயற்சி பண்ணுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதை உங்களால் தான் முடிக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இந்த லாபஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது எதிர்பாராத விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தொழிலில் ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. ஏன்னா அது யாராலையும் பண்ண முடியாத ஒரு பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணுறது பெஸ்ட் இல்லைங்க. அந்த பிஸ்னஸை கரெக்டான நேரத்தில் சக்ஸஸ் பண்ணி காட்டினா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அமைதியாக பொறுமையாக எல்லாத்தையும் யோசித்து அதுக்கு உண்டானபடி செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்ஸு உங்களை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாத நிலை அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வருங்க. அடுத்ததாக வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வேலையில் சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன், அடுத்தவங்களோட வேலையை நான் இழுத்து போட்டு செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்ததாக நிறைய பேர்த்துக்கு வேலை பறி போயிருச்சுங்க. ஏன்னா வேலை அப்படிங்கிறது எனக்கு இல்லாமல் போயிருச்சுங்க. நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது, டோட்டலாக வந்து வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ஜாபில் போய் ஜாயினும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா பணம் இல்லை, சம்பாதிக்க வழி இல்லை, சம்பளம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக கிடைச்ச வேலைக்கெல்லாம் போகக்கூடிய நிலை. படித்த படிப்புக்கு தகுந்த வேலையே எனக்கு இல்லைங்க, நானாக ஒரு வேலையை தேடிக்கிட்டேன், நானாக அதில் போய் வேலை செஞ்சிட்ருக்கேன், ரெஃபர் பண்ணிட்டாங்களே அவங்களுக்காக அந்த வேலையை செய்யணுமே, அடுத்தது பிடிக்காத டீமில் போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே இருக்குது. வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய சூழல் அப்படிங்கிறது நிறைய மாற்றத்தையே நிறைய பேர் வேலை பறி கொடுத்து இந்த மாதிரி நிலையை எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்கள் இந்த 11ஆம் இடத்துல இந்த குரு பகவானுடைய இந்த செவ்வாய் உடைய அமைப்பு, இதுக்கு முன்னாடி இந்த 10ல் குரு மற்றும் ராகு இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருந்ததுனால எல்லா விதமான நஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. வேலை செஞ்ச இடத்துல கரெக்டான நேரத்தில் சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கல, அப்படியே வாங்கின சம்பளம் முழுமையாக வீட்டுக்கு கூட கொண்டு போக முடியலைங்க. நிறைய இஎம்ஐயும் நிறைய கடன்காரங்களுக்கு கட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறதான் வந்துருச்சு. ஸோ இந்த நிலை அனைத்தும் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை. அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில பந்தங்கள் உருவாகுமா, திருமணத்திற்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலசரஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வையானது படும்பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. திருமண பந்தங்கள் கைகூடுங்க. அதே போல் இந்த 2வது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆல்ரெடி ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்து அது வந்து கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால இப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிறது செஞ்சுருக்கோம். ஸோ இந்த நிலை இந்த 2வது மனைவி மூலமாக சில யோகங்கள்லாம் இருக்குமா, இல்லை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது, நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம். அந்த கடகராசி அன்பர்கள்னாவே சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழலை வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் கண்டிப்பாக ஒரு நல்ல அதாவது விட்டு கொடுத்து போய் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மனைவி சண்டை போட்டால் கூட கணவன் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகும். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம். இந்த 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இதுவும் ஒரு நல்ல யோக காலம். அடுத்ததாக இந்த குரு பகவானோடு செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. இடம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் இருக்கா, பூர்வீக சொத்துக்கள் எங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிற நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சொத்து பத்துக்கள் அதாவது இடம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. ஸோ ரொம்ப நாளாக ஒரு இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நிறைய நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த சூழல் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு மாறாதா, ஏன்னா எல்லோரும் வந்து பார்க்குறாங்க,
பார்த்துட்டு ஓகேங்க இடத்த வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் போனவங்க எந்த ஒரு பதிலும் கொடுக்கறதில்ல. இல்லை ஏதாவது ஒன்று வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்குற விலைகள் என்னால் கொடுக்க முடியாது, ஸோ என்னுடைய ரேட்டுக்கு நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொல்லி அடிமட்டத்துக்கு கேட்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துட்டுருக்கு. அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்கள் என்னுடைய கைக்கே வந்து சேர மாட்டேங்குதுங்க. இதுவும் சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்கா. அந்த சொத்துக்கள்லாம் எங்கள் சகோதரர்கள்ட்ட இருந்தால் எங்கள் கைக்கு வருமா, இல்லை அந்த சொத்து பத்துக்கள் புதுசாக எங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு அருமையான காலகட்டங்கள். நிலம் சம்மந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்குங்க. அதே போல் கட்டிடம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து இடம் வாங்கியாச்சுங்க, பில்டிங்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம், பட் பாதியோடு நிற்கிது, அதை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியுமானிங்கன்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகங்க. ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு கட்டிடம் சம்மந்தப்பட்ட விற்பனைகள் அப்படிங்கிறது தொடங்குறதோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எதுக்கெடுத்தாலும் வந்து ஹெல்த் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியாதுன்னா இந்த காலகட்டங்கள் மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுடைய ஸ்டடீஸை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய சூழலும், அந்த ஸ்டடீஸை முடித்தவங்க புதுசாக ஜாபுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சான்சஸ் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா, தேவையில்லாத நபர்கள்கிட்ட கடன் வாங்கியாச்சு, தகுதியே இல்லாதவங்ககிட்டலாம் இன்றைக்கி கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு தலைகுனிவோடு பதில் சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் நம்ம யாருக்கிட்டலாம் வாங்க வேண்டியது இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே வாங்கிட்டோம். அதை கரெக்டான நேரத்தில் திரும்ப கொடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டேன். ஸோ நான் எதிர்பார்த்துட்ருக்கேங்க, இந்த தொகை வந்தது அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுவேன், இந்த பணத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த லோனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த நபர்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டான நேரத்தில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நான் வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான அமைப்பாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த வந்த தன தடைகள், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது தீரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான அமைப்புகள் அப்படிங்கிறது வரும். கடனை வந்து ஒரு பங்காவது நீங்கள் அந்த கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கிரக அடைவுகள் எப்படி இருக்குது, ஸோ நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக பலன்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.